தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எங்களோட கோரிக்கை முதலமைச்சர் விருப்பங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கு பங்கு தொகை பெற்றுக்கொண்டு உறுப்பினராக சேவை சொல்லியிருக்காரு. அதை புறக்கணித்து ஏடி டிடி அத்தனை சேர்ந்து புறக்கணித்து ஒரு சார்ந்து சார்பாக வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு அந்த விருப்பம் வாங்காம புறக்கணிச்சிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் இதன் வாயிலாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குங்கண்ணா உங்களுக்கு? பழனி தாலுகா மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்த வைத்தது மீன்வளத்துறை அதிகாரிகள் தான். என்ன கோரிக்கைனா, நாங்கள் 6 மாசமா எங்களுக்கு தொழில் கொடுங்க, வாழ்வாதாரத்தை கொடுங்க அப்படின்னு IAS அதிகாரிகள் இங்க இருக்கிற சாதாரண உதவியாளர் வரைக்கும் நாங்கள் கேட்டோம். ஆனால் இந்த 6 மாசமா கண்டுகொள்ளாத மீன்வளத்துறை நிர்வாகம் நேற்று எங்களிடம் எங்களுக்கு டார்கெட் போகுது, நாங்கள் மீன் பிடிக்கணும், அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும், எங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அரசியல்வாதி தாக்குதல் நோக்கம், பெரிய அதிகாரி தாக்குதல் நோக்கம், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒரு பெண் அதிகாரியை பலவந்தமாக சிரமப்படுத்துகிறார்கள் உயர் அதிகாரிகள். அதன் விளைவாக அந்த ஏற்கனவே லீவ் போட்டு போயிடுச்சு. அதற்கு பின்னாடி தற்காலிக உதவியாளர் கூடுதல் பொறுப்பாளர் ராஜ்குமார் அவர்கள் ஏடி பைனாவில திண்டுக்கலுக்கு தூக்கிட்டு போய் அங்கே தனிப்பட்ட முறையில் தீர்மானத்தை சாதகமாக எழுதி உங்களுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம், ரசீது வழங்க முடியாது, பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டு ஒரு சமூகத்தினரிடையே பிரிவினையை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் அடிப்படையில் இந்த மீனவர் சங்கத்தை டெண்டர் ஏலத்துக்கு விடுவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதை யார் ஆலோசனை கொடுத்தாங்கன்னு தெரியாது. எதுவும் நான் பார்த்துக்கிறேன், நீ நடவடிக்கை எடுங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவங்கள போட்டு அலக்கடிக்கிறாங்க. மீன்வளத்துறை அதிகாரிகள் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? எங்களுடைய பணியையும் நாங்கள் பார்க்கணும், தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அவங்களுடைய கோரிக்கை. நல்ல உள்ளங்கள் படைத்த அதிகாரிகளை வேண்டுமென்றே பணியெடுக்கும் இந்த நிர்வாகத்தின் மீது தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் தமிழக அரசால் வழங்கப்பட்ட அனைத்து 05 படி அனைத்து உறுப்பினர்களுக்கும் பழனி நகரை சேர்ந்த வையாவிற்குளம் புதுக்குளம் கலிக்காட்சி விடுக்கலாம் இதற்கு முறையாக அவர்கள் விருப்பார்ந்த மனுவை பெற்றுக்கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட வேண்டும். இதையே தவிர்த்தார்கள் என்றால் மிகப்பெரிய மாவட்ட அளவிலே மிகப்பெரிய மக்களை திரட்டி மீனவர்களை திரட்டி நாங்கள் போராடுவோம், விடமாட்டோம்.